வணக்கம், தமிழ் ஃபுட் கார்னர்ல இன்னைக்கு நெய் ரவா உப்புமா பண்ண போறோம். எண்ணெய்க்கு பதிலா ஃபுல்லா நெய் சேர்த்து பண்ணியிருக்கிறதுனால இந்த உப்புமா நல்ல டேஸ்டாகவும் வாசனையாகவும் இருக்கும். இது தேங்காய் சட்னி தக்காளி சட்னியோட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நான் இன்னைக்கு 2 சட்னியோடையும் சர்வ் பண்ணியிருக்கேன். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ்வில் ஒரு பேன் போட்டு சூடு பண்ணியிருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் உருகுனதும் இதில் ரவையை சேர்த்துக்கலாம். நான் 200 கிராம் ரவை எடுத்திருக்கேன். இந்த கப்பில் எடுத்திருக்கேன். அடுத்து நம்ம தண்ணி சேர்க்கும் போதும் இதே கப்லையே அளந்து சேர்த்துக்கலாம். நீங்கள் கப்போ டம்ளரோ எது வேணாலும் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ரவையை இதில் சேர்த்துட்டு மிதமான தீயில வச்சு இந்த ரவையை நல்லா வறுத்துக்கணும். வறுபட்டு இந்த ரவையோட கலர் லைட்டாக மாறி வரணும். அது வரைக்கும் வறுத்துக்கலாம். இந்த மாதிரி நெய்லேயே வறுத்து பண்ணோம்னா உப்புமா நல்லா சாஃப்டாகவும் சாப்பிட்றதுக்கு நல்ல நெய் மணத்தோட டேஸ்டாகவும் இருக்கும். ஒரு 5 நிமிஷத்துக்கு பக்கத்துலேயே இருந்து நிதானமான தீயில வச்சு கைவிடாமல் இந்த மாதிரி வறுத்துட்டே இருக்கணும். இந்த மாதிரி வறுத்தாதான் ரவையும் கருகிராம நல்லா ஒன்று போல வறுபடும். இப்போ 5 நிமிஷம் ஆச்சு. ரவை வறுபட்டு அதனுடைய கலர் லைட்டாக மாறி இருக்கு. நல்ல உதிர் உதிராக இருக்குது பாருங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். அடுத்து இந்த பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் உருகி சூடானதும் அதில் 3 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலையை சேர்த்து நெய்லேயே 2 நிமிஷத்துக்கு வறுத்துக்கலாம். நான் நெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சேர்த்து பண்ணுறத விட நெய் சேர்த்து பண்ணுற இந்த உப்புமாவோட டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி வேர்க்கடலையை நெய்லே வறுத்து உப்புமா பண்ணும்போது சுவை ரொம்ப நல்லா இருக்கும். வேர்க்கடலை 2 நிமிஷமா வறுபட்டுச்சு. வேர்க்கடலையை மட்டும் தனியாக எடுத்து வச்சிடலாம். மீதி இருக்கிற அதே நெய்யில் 1 டீஸ்பூன் கடுகு பொரிஞ்சதும் அதில் 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பும் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பும் சேர்த்து லோ ஃப்ளேம்லேயே ஒரு 30 செகண்ட்ஸ் போல் வச்சு இதை வறுத்துக்கலாம். அப்போ தான் பருப்போட கலர் மாறாமல் இருக்கும். பருப்பு நல்லா பொன்னிறமாக வறுபட்டுருச்சு. அடுத்து இது கூட 2 பச்சை மிளகாவை நல்லா இந்த மாதிரி பொடியாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. 1/2 இன்ச் அளவுள்ள இஞ்சியையும் இந்த மாதிரி பொடியாக சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்து கறிவேப்பிலை லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை ஜஸ்ட்டு கொஞ்ச நேரம் மட்டும் வதக்கி விட்டுட்டு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தையும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். வெங்காயத்தை இந்த மாதிரி கண்ணாடி பதம் வர வரையும் வதக்கிக்கிட்டு அடுத்து இது கூட 1/4 கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணியும் 1/4 கப் அளவுக்கு பொடியாக கட் பண்ண கேரட்டையும் சேர்த்து 2லேருந்து 3 நிமிஷம் வதக்கிக்கலாம். இதை வதக்கும் போதுமே ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். நான் பச்சை பட்டாணியும் கேரட்டும் சேர்த்துருக்கேன். இது கூட நீங்கள் பீன்ஸ் இருந்தாலும் சேர்த்துக்கங்க. 3 நிமிஷமாக வதங்கி சேர்த்த காய்கறிகள் ஓரளவுக்கு வெந்திருக்கு. அடுத்து இது கூட தண்ணி சேர்த்துக்கலாம். ரவை எடுத்த கப்லேயே நான் 2.25 கப்பு தண்ணி சேர்க்க போகிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ தண்ணி நல்லா கொதிக்குது. ஸ்டவ்வோட தீயை கொஞ்சம் குறைச்சிட்டு நம்ம வறுத்து வச்ச ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்து கிண்டிகிட்டே இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கங்க. மொத்தமாக சேர்த்துட வேண்டாம். மொத்தமாக சேர்த்துட்டோம்னா அப்படியே ஒரே இடத்துலையே ரவை இருந்து களியாட்டம் ஆயிரும். எல்லா ரவையும் சேர்த்தாச்சு. நம்ம சேர்த்த ரவையெல்லாம் தண்ணி நல்லா இழுத்துருக்கு பாருங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம நெய்யில் வறுத்த வேர்க்கடலையை சேர்த்துக்கலாம். வேர்க்கடலையை சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சுருங்க. ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். 2-3 நிமிஷத்துக்கு நல்லா எல்லாம் ஒன்று சேர்ந்து வேகட்டும். இப்போ 3 நிமிஷம் ஆச்சு. எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து வெந்து உப்புமாவுமே நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இது ஆறுனா இன்னுமே நல்லா உதிராக வரும்.
உப்புமா உங்களுக்கு இன்னுமே குழைவாக வேணும்னா நீங்கள் தண்ணி சேர்க்கும் போது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. இதில் பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் சேர்த்துடலாம். இன்னுமே நல்லா சூப்பராக இருக்கும். 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நல்லா இது மாதிரி ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா மணக்க மணக்க சுவையான நெய் ரவா உப்புமா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த உப்புமாவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். தேங்க்யூ.